அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 30/12/2025 மார்கழி மாதத்தின் 13ஆம் நாள் மார்கழி செவ்வாயில் வைகுண்ட ஏகாதசி. இந்த நாளில் பச்சை கற்பூரத்தை இந்த இடங்களில் வைத்தால் பெரும் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. செல்வம் சேர, பணம் சேர நிறைய சூட்சமங்கள் இருக்கு. அதுல நமக்கு எது சாத்தியமோ, எதன் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கோ அதை நாம நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக தரித்திரம் நீங்கும், செல்வம் சேரும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதிரி தொல்லை, செய்வினை கோளாறு, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கல, தீய நண்பர்களின் சகவாசம், தீய பழக்கங்கள் இருந்து விடுபட, இதுல என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். நீங்கள் இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களை பத்திய விவரங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். இந்த வைகுண்ட ஏகாதசி நாள்ல பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது பச்சை கற்பூரம், துளசி. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது. இப்ப அதுல குறிப்பா பச்சை கற்பூரத்தை இந்த இடங்கள்லாம் வைக்கணும். பெருமாளுடைய சிலை வைத்திருந்தீங்கன்னா பெருமாளுடைய தாடை பகுதி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல முதல்ல அந்த இடத்துல வைக்கணும். எங்க வீட்டுல சிலை இல்லை அப்படிங்கிறவங்க பெருமாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு வைங்க. படம் வச்சிருப்பீங்க, கண்டிப்பா படம் வச்சிருப்பீங்க. படத்துல ஒரு சிறிய கிண்ணத்தை வச்சு, படத்துக்கு கீழே ஒரு சிறிய கிண்ணம் வச்சு பச்சை கற்பூரத்தை வைங்க. இது முதலிடம். இரண்டாவது, நிலைவாசல் ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு ஒரு 2 துண்டு பச்சை கற்பூரம். மூன்றாவது, துளசி செடி பக்கத்துல பச்சை கற்பூரம். நான்காவது, கல்லுப்பு ஜாடி, மகாலட்சுமி தாயார். இப்ப நான் சொன்ன எல்லா இடங்களுமே மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல பெருமாளுக்கு பிடித்த பச்சை கற்பூரத்தை வைக்கும் போது திருமாலின் திருமார்பில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதனால தரித்திரம் அறவே நீங்கும். அடுத்தது, நீங்க பணம் வைக்கிற இடத்துல தங்கம் வச்சிருப்பீங்க இல்லையா, தங்க ஆபரணங்கள்லாம் வச்சிருப்பீங்கல்ல, அந்த இடத்துல. அதற்கு அடுத்தது அம்மி உரல். உங்க வீட்டுல அம்மி உரல் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன கிண்ணத்துல சும்மா சின்ன சின்ன பீஸ் எடுத்து வைங்க, ஒரு சின்ன கிண்ணத்துல. அடுத்தது அரிசி பானை. அதற்கு அடுத்தது பட்டு வஸ்திரங்கள் உங்க வீட்டுல இருந்ததுன்னா அந்த இடத்துல பச்சை கற்பூரத்தை வைங்க. இப்ப இத்தனை இடங்கள்ல இதுல ஒரு சில எங்க வீட்டுல பட்டு வஸ்திரம் இல்லைங்க, அதனால் நான் அந்த இடத்துல வைக்கல, பரவாயில்ல, தப்பு கிடையாது. நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் கூட இருக்கோம், அம்மி உரல் இல்லைங்க, பரவாயில்ல, தப்பு கிடையாது. அடுத்தது அஞ்சரை பெட்டி மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். இப்போ நான் சொன்ன இடங்கள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ அந்த இடங்களில் சின்ன சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு மறுநாள் இரவு, அதாவது துவாதசி இரவு, அந்த பச்சை கற்பூரத்தை ஃபுல்லாக எடுத்து ஒரு பழைய அகல் விளக்கில் போட்டு உங்களுடைய வீட்டில் நடு வீட்டில் பொருத்தி வச்சிருங்க. அந்த புகையானது வீடு முழுக்க பரவட்டும். இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய வீடு சின்ன வீடுங்க, இத்தனை இடங்களில் நான் பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன். இது அவ்வளத்தையும் பொறுத்துனா புகை மூட்டம் ஆகிடும். இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வெளிநாட்டிலலாம் இருக்கிறவங்க நான் இப்போ வச்சேன்னா எனக்கு வீட்டுக்குள்ளே எரிக்க முடியாது, அலாரம் சிக்னல் உங்களுக்கு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும், வீட்டுக்குள்ளே எந்த பொருளையும் எரிக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் சில நாடுகளில் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்து வச்சிருக்க எல்லா பச்சை கற்பூரத்தையும் சேகரித்து ஒரு சின்ன மூட்டையாக கட்டி உங்க வீட்டில் பூஜை அறையில் பெருமாளுடைய படத்துக்கு பின்னாடி வச்சிருங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது தானாகவே கரைஞ்சு போயிடும். ஒன்று எரிக்கணும், இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன மூட்டையாக கட்டி பெருமாளுடைய படத்துக்கு பின்னாடி, இப்போ நான் முதல்ல சொன்னதெல்லாம் முன்னாடி வைக்கணும், கடைசியில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பெருமாளுடைய படத்துக்கு பின்னாடி ஒரு கிணத்துல போட்டு வைக்கலாம். இல்லை பழைய பர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பேப்பரில் வச்சு மடிச்சு உள்ளே வைக்கலாம். இல்லை வஸ்திரத்தில் போட்டு ஒரு சின்ன மூட்டையாக கட்டி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்குள்ளே போட்டு இப்படி உங்களால் முடியுமோ அப்படி வைக்கலாம். முடிந்தவரை திறந்தே வைங்க, அப்போ தான் அந்த வாசனை வீடு முழுக்க பரவும். அப்படி வீடு முழுக்க பரவும் போது செல்வம் சேரும், பணவசியம் உண்டாகும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.